ஹாய் ஹலோ நான் உங்கள் பிகே வந்தார். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தேர்தலுக்கு இன்னும் 32 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்துட்டு தொகுதி பங்கீடு பிரச்சனை, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, நேற்று காலையில் நாட்டாம ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ திமுகலேருந்து தன்னுடைய அரசியல் பயணம் அப்படின்றத ஆரம்பித்த நடிகர் சரத்குமார் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த திமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அந்த திமுகக்கு எதிராகவே 2006 பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. 2007 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை உருவாக்கி இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல எலெக்ஷன்ஸை பார்த்த சமத்துவ மக்கள் கட்சியை 2024 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு பாஜகவோட ஜாயின் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிரடியா வந்துட்டு எடுக்கப்பட்ட முடிவு, காலத்தின் கட்டாயத்தினால் எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பல காரணங்கள் சொல்லியிருந்தாலும் கூட கட்சியை இணைச்சு 2 வருஷம் ஆயும் இன்னும் சரத்குமார் எதிர்பார்த்தது அவருக்கு கிடைக்கல அப்படின்றதுனால தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இன்னும் எலெக்ஷனுக்கு 30 நாள் தான் இருக்கிறதுனால இந்திய அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு யார் யாருக்கு எந்தெந்த சீட்டை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரத்குமார் ஒரு பக்கம் புடுங்கிட்டு போற மாதிரி பேசி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் சமத்துவ மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, அதை தொடங்கினா என்ன அப்படின்ற யோசனையில இருக்காராம் நாட்டாமையும் நாட்டாமை கும்பலும். ஸோ சரத்குமார் அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை, அவர் எதிர்பார்க்கறது என்ன, அவருக்கு என்ன கிடைக்கல, அதை தாண்டி மீண்டும் ஒரு முறை சமத்துவ மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, சமத்துவ மக்கள் கட்சி உதயமாகுமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 90ஸ்ல உச்ச நட்சத்திரமா இருந்தவர் தான் சரத்குமார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாக்கியராஜா இருந்தாலும் சரி, விஜயகாந்த், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வரிசையில வந்துட்டு எடுத்தோன்னே கட்சி ஆரம்பிக்காம திமுகல வந்துட்டு இணைஞ்சு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகலேயே மாநிலங்களவை எம்பியாவும் இருந்தாரு சரத்குமார். பட் அங்க இருக்கக்கூடிய தலைமை நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் உரசல் அப்படின்றது வந்ததுனால 2006 எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதாக்காக அதிமுகக்காக பரப்புரை பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 2007 தனியா கட்சி தொடங்கினவர் 2011 வந்துட்டு அதிமுகவோட அலைன்ஸ் அப்படின்றத வச்சு 2 சீட்டு வின் பண்ணிருந்துச்சு சமத்துவ மக்கள் கட்சி. தென்காசியில இருந்து எம்எல்ஏ ஆயிருந்தாரு சரத்குமார். அதுக்கப்புறமா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரத்குமார் அவருடைய அரசியல் கிராஃப்ட் அப்படின்றது மேல எழும்பல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தொடர்ந்து சரத்குமார், ராதிகா சரத்குமார் இவங்க வந்து சட்டமன்ற எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன் இதெல்லாம் தொடர்ந்து போட்டியிட்டாலும் கூட வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்காமையே இருந்துச்சு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் 2024 மார்ச் இருக்கு இல்லையா, மார்ச் மாதம் திடுதிப்புன்னு கட்சியை பாஜக இணைச்சிருந்தாரு. அப்போ சொல்லும்போது கூட வந்துட்டு பார்த்தோன்னா மிட் நைட்ல என் ஒய்ஃபை எழுப்பி நம்ம வந்துட்டு பாஜக கட்சியை இணைச்சிடலாமான்னு கேட்டேன். அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனடியாக வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா அப்பயே கூப்பிட்டு பேசி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாரு. ஸோ இப்போ வந்துட்டு நாட்டாம என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு கட்சியை ஜாயின் பண்ணும்போதும் பாஜக இணையும் போதும் எனக்கு தேசிய அளவில் பொறுப்புகள் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு தரல. கிட்டத்தட்ட பாஜக இணைஞ்சு 2.5 வருஷம் ஆயிட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எனக்கான அங்கீகாரம் தரல. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு தேசிய பதவி தரேன்னு சொன்னாங்க, அதையும் தரல. மாநில பொறுப்பு கூட தரல. நான் வந்துட்டு யாருக்கும் பயந்தவன்லாம் கிடையாது. இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நல்லா கார் ஓட்ட தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட காரை கொடுக்காத மாதிரி எல்லா பொறுப்பையும் நிர்வாகம் பண்ண தெரிஞ்ச என்கிட்ட வந்துட்டு எந்த பொறுப்புமே தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தை அள்ளி கொண்டு இருக்காரு. சரி, நாட்டாம தான் இப்படி கொந்தளிச்சு போய் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாட்டாம கேங் இருக்காங்க இல்லையா, அதாவது சரத்குமாரனுடைய ஆதரவாளர்கள், அவங்க ஒரு படி மேல போய் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்களுக்கு வந்துட்டு பதவிகள் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, ஆனா நாட்டாம வந்துட்டு சைரன் வச்ச கார் இருக்கு இல்லையா, சைரன் வச்ச கார்ல பாதுகாவலர்கள் புடை சூழ வரணும், அதை வந்துட்டு நாங்க
நாங்க பார்க்கணும், அவருக்கான உரிய அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கணும், நம்ம வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம், கட்சியவே நம்ம கலைச்சிருக்க கூடாது, மறுபடியும் அந்த கட்சியை வந்துட்டு உயிர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை சரத்குமாருக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ சரத்குமாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை பத்தி நம்ம தேசிய பாஜக கிட்டையும் மாநில பாஜக கிட்டையும் பேசுவோம். ஆல்ரெடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது சம்பந்தமா நம்ம பலமுறை பேசியாச்சு. ஆனா இன்னும் ஒரே ஒரு டைம், லாஸ்ட் டைமா ஒரு டைம் வந்துட்டு நம்மளுடைய கோரிக்கையை முன்னெடுத்து வைப்போம். அதுக்கும் வந்துட்டு அவங்க செவிமடுக்கல, அதுக்கும் வந்துட்டு அவங்க கண்டுக்கல அப்படின்னா நம்ம புது கட்சி தொடங்குறத பத்தி அடுத்த கட்ட முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளை ஆசுவாசப்படுத்தி இருக்காராம். ஸோ என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தப்ப நேத்து காலையில பரப்புரை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ தேர்தல் வேலைகள் பரப்புரைக்காக அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பரப்புரை குழுவிலையும் சரத்குமாரனுடைய பெயர் இல்லையா. ஸோ சரத்குமார் வந்துட்டு ஒரு சுப்ரீம் ஸ்டார், அவர் வந்துட்டு பரப்புரைக்காக ஊர் ஊரா போனாரு அப்படின்னா பல மக்கள் கூட்டம் திரண்டு வரும், மக்கள் கூட்டம் வெள்ள மாதிரி வரும். அவரை வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களே, அவரை வந்துட்டு புறக்கணிச்சு வச்சுட்டாங்களே. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான கட்சி நிகழ்ச்சிகள்லையும் என்டிஏ கூட்டணி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போட்டோ, தேசிய தலைமை மாநில பாஜக தலைமையுடைய போட்டோ வருதே தவிர பொறுப்பு இல்லாததுனால நமக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு போயிருக்காராம் நாட்டாம. இது மட்டும் இல்லாம நிர்வாகிகளும் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு 68 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. நமக்குன்னு சொல்லிட்டு நீங்க பேசி ஒரு 10 மாவட்ட தலைவர்களையாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா தானே நம்மளும் வெயிட்டா இருக்க முடியும். உங்களுக்கே பொறுப்பு தர மாட்டாங்க, உங்களை நம்பி பல வருஷமா இருக்கும். நீங்க கட்சி ஆரம்பிச்ச எதையுமே கேட்காம உங்க பின்னாடி வந்தோம். வரக்கூடிய எலெக்ஷன்ல உங்களுக்கு போட்டியிடுறதுக்கே சீட்டு தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியல, இதுல எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகளை நாட்டாமைக்கு முன்னாடி அடுக்கி வச்சிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி வந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் கிடையாது, ஆனா போட்டியிடுறதுக்கான வாய்ப்பாவது கட்சிக்காரங்களுக்கு கொடுத்து அமைதிப்படுத்தி வச்சிருந்த நாட்டாம இப்ப கட்சிக்காரங்களே, அதுவும் சொந்த கட்சிக்காரங்களே வந்துட்டு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சதுனால பாஜகவுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி இருக்காரா. சோ கூடிய விரைவில் திமுகலையோ இல்ல பெயர் சொல்லாத, பெயர் வெளியிட விரும்பாத இன்னொரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க, நான் சொல்லல. சோ அந்த கட்சியிலேயோ இணையறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார பெரும்புள்ளிகள். சோ நாட்டாமையினுடைய இந்த ஸ்டாண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.